வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இது உங்க கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ். நம்ம இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 365ல டிசம்பர் 11 பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு முதலாவதா பார்க்க போறது இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே. இது வருஷமும் டிசம்பர் 11 அன்னைக்கு கொண்டாடப்படுற ஒரு இன்டர்நேஷனல் டேவா இருந்துட்டு இருக்கு. இது முதல்ல யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியால 2003 அன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் டேவா மாறி இருக்குன்னே சொல்லலாம். இந்த நாளோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, மலை மற்றும் மலை சார்ந்த பகுதிகளை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிற மூலமா தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இது வருஷமும் வித்தியாசமான தீமை வச்சு கொண்டாடப்படுற ஒரு இன்டர்நேஷனல் டேவா இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா பிரணாப் குமார் முகர்ஜின்னு சொல்லப்படுற பிரணாப் முகர்ஜி அவர்களுடைய பர்த்டே பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவர் டிசம்பர் 11 1935 அன்னைக்கு பிறந்திருக்காரு. இவர் இந்தியாவோட 13வது பிரசிடென்ட்டா 2012லேருந்து 2017 வரைக்கும் பதவி வகிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இவரோட அரசியல் வாழ்க்கைங்கிறது ரொம்பவே ஒரு குறுகிய காலமா இருந்தாலும் கூட இந்தியன் கவர்மெண்ட்ல இவர் பல முக்கியமான பணிகளை செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 2019ஆம் ஆண்டு இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டுன்னு கருதப்படுற பாரத ரத்னா அவார்டையும் பெற்றிருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததா விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவர் டிசம்பர் 11 1969 பிறந்திருக்காரு. இவர் ஒரு இந்தியன் செஸ் கிராண்ட் மாஸ்டர் மற்றும் 5 டைம் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் கருதப்படுறாரு. இவரோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் டைட்டிலை 1988 வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம செஸ் பிளேயர்ஸ்க்கு கொடுக்கப்படுற எலோ ரேட்டிங்கிறதுல இவர் 2800 எலோ ரேட்டிங் கொண்டு வச்சிருக்காரு. இந்த எலோ ரேட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, செஸ் மாதிரியான ஒரு நாலேஜபிள் கேமை ஒரு பிளேயரை வச்சு ரேட் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த எலோ ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. இது கண்டுபிடிச்சவருன்னு பார்த்தீங்கன்னா எலோ அப்படிங்கிறவங்க தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னைக்கு அவ்வளவுதான். நாளைக்கு உங்களை வேறு ஒரு வீடியோ வச்சு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன்.